உதவி செய்வது மனித இயல்பு. உறுப்பு தானத்தால் தானம் செய்பவர் மனம் திருப்தி அடைகிறார். தானம் பெற்றவருடைய நிலை என்ன தெளிவாக்கவும். முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும்? உடல் மனநோய்களின் அடிப்படை காரணம் என்ன? விபத்துக்களில் சிக்கியவருக்கு உடனடி சிகிச்சை, மருந்து இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் நிவாரணம் அளிப்பது எப்படி? என்னுடைய தம்பி எம் சுந்தரராஜன், வயது 25, 8வது வரை இயல்பாக இருந்தான். கடந்த 15 வருடங்களாக மனநிலை பாதித்தவனாக இயல்பு நிலை இல்லை. எனது வலது முழங்காலின் அடிப்புறத்தில் மொச்சைக்கொட்டை அளவு கட்டி சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக உள்ளது. மேலும் வலதுபுற இடுப்பின் பின்பகுதியில் சிறிது காயம், சிறிது தூரம் நடந்தால் கூட இறுக்கம் தோன்றி நடைப்பயிற்சி தடைப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக உணர்விலான பயிற்சிகளில் தங்கள் சிகிச்சையின் உச்சபட்ச பலன் என? எனது மகள் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் மட்டுமே ஆகிறது. இருமல் சளி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தற்போது வயிற்று வலி காரணமாக அவதி வருகின்றால் இடுப்பு அருகில் மேலே குறிப்பிட்டுள்ள முகவரி தூக்கம் வந்தால் இமைகள் தானாக மூடும். தூங்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். தூக்கம் வரவில்லை, தூங்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. கொட்டாய் வருகின்றது, ஆனால் தூக்கம் வருவதில்லை. ஏன்? பத்தாண்டுகளாக இடது முழங்காலில் வலி. தைராய்டு பிரச்சனை 20 வருடங்களாக குணப்படுத்த இயலுமா? இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக நேர்வழியில் வாழ்பவர்களாக குழந்தைகளை வளர்க்க ஆசைப்படுகின்றேன். அதற்கு நாம் நமது குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? தொழுநோயை பற்றி விளக்கவும். ஆங்கில மருத்துவம் எந்த அளவுக்கு உபயோகப்படும் என்பதையும் விளக்கவும். எல்லோரும் பலவிதமான துன்பங்களை பற்றி கேட்டு இதற்கு இறை வழி மருத்துவம் என்ன பலனளிக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள். நாம் ஒரு நோய் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கின்றோம். ஒரு நோய் முற்றிவிட்டால் எதுவும் செய்ய முடியாது, இறைவன் ஒருவன்தான் கதி என்ற அளவுக்கும் நாம் போகிறோம். அந்த அளவுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஒரு நோய் முற்றிவிட்டால், டாக்டர்கள் கைவிட்டு விட்டால் இனி நமக்கு இறைவனே கதி என்ற அளவுக்கு நாம் இறைவன் பார்த்துக்கப்படுகின்றோம் இறுதியாக. ஆனால் இப்பொழுது கேட்கின்றோம், விபத்து ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது? விபத்து ஏற்பட்டு அதில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் டாக்டர்கள் கைவிட்ட பிறகு இறைவன் பக்கம் திரும்புவமையானால் இறைவன் குணமாக்குவான் என்ற அந்த உண்மையை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஆக்சிடென்ட் வேண்டாம்னு விரும்பினா என்ன? நாம் நன்றி கெட்டவர்களாக இறைவனை சோதிப்பதற்காக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்ன செய்வீர்கள்? இப்பொழுது அந்த அச்சம் இருக்கட்டும், வேண்டாம் என்ற பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களில் எவருக்கும் எந்த ஆக்சிடென்ட்டும் ஏற்பட வேண்டாம். மருந்துகளோ மாத்திரைகளோ வேண்டாம். சோதனைகளோ வேதனைகளோ வேண்டாம். பிரச்சனைகள் வேண்டாம். சாந்தமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை, அமைதியும் நிம்மதியும் கொண்ட வாழ்க்கை என்றென்றும் வேண்டும் என்று விரும்புங்கள். இது இறைவழி மருத்துவம். மருத்துவம் என்பது பட்டப்பின் நிவர்த்தி செய்வதல்ல, படுவதற்கு முன்பாகவே உள்ளட்சத்தோடும் பயபக்தியோடும் நடந்து கொள்வதாகும். இறைவனை சோதித்து பார்க்க வேண்டாம். நிச்சயமாக அவன் உங்களை சுகப்படுத்துவதற்கு யாவற்றையும் நன்கறிந்தவன், ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவனை சோதிக்க கருதி நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இன்று உங்களுடைய ஒரே பிரார்த்தனை,
எனக்கு எந்த விதமான சோதனையும் வேதனையும் வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய உள்ளட்சத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய உள்ளட்சத்தின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுதெல்லாம் உங்களுடைய இறைவன் உங்களை நன்றி உடையவர்களாக பார்க்கிறான். கொடுத்ததற்கு அவர்கள் நன்றியோடு இருக்கின்றார்கள். வேதனை வேண்டாம் என்று அது ஒரு வாக்கு, நன்மையான வாக்கு, இறை வாக்கு. சோதனைகள் வேண்டாம் என்று இறைவன் கூறும் பொழுது அது இறைவாக்கு. சோதனைகள் வரத்தான் வேண்டும் என்று கூறுபவன் ஷைத்தான். வந்த பிறகு எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று கூறுபவன் ஷைத்தான். சோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம் என்று கூறுபவன் ஷைத்தான். அவ்வளவு கெட்டதையும் நீங்கள் விரும்ப செய்து பிறகு சோதனைகளும் வேதனைகளும் வந்த பிறகு இதிலிருந்து நீங்கள் மீளுங்கள் என்று கூறுவான். வருவதற்கு முன்பாகவே மீளக்கூடிய அந்த நேர்வழியை ஏன் தவறவிட்டீர்கள்? சோதனைகளும் வேதனைகளும் வந்த பிறகு அதனை நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டும், அதனை எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டும் என்றெல்லாம் கூறக்கூடிய இந்த ஷைத்தானை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். வரத்தான் வேண்டும் என்று கூறிய பிறகு வந்த பிறகு அனுபவிக்க வேண்டியதுதானே, ஏன் வேண்டாம் என்று கூற வேண்டும்? அப்படி வேண்டாம் என்று கூறினீர்களானால் முன்பே கூறலாமே. நேர் வழியில் நீங்கள் நடத்தப்பட்டிருப்பீர்கள். தெளிவாக நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிந்து செல்லக்கூடிய அந்த அழகான பாதையின் மீது அமைக்கப்பட்டிருப்பீர்கள். இன்னும் உங்களுடைய ஞானங்களை உயர்த்தியிருப்பான். எனவே தவறான பாதையின் மீது கால் வைத்து எப்படிப்பட்ட ஒரு சோதனையில் நீங்கள் ஆழ்ந்துவிட வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. பய பக்தி உடையவர்கள் யார் என்றார், யார் நாளைய வாழ்க்கையில் நமக்கு எது என்று ஒரு கவலை உணர்வாக அறிவிக்கப்படுகின்றதோ அது வேண்டாம் என்று இறைவனிடம் இறைஞ்சியவர்களாக, பண்டையவர்களாக, பயத்துடனும் உள்ளட்சத்துடனும் பணிவுடையவர்களாக யார் வாழ்வார்களோ இவர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இவர்களையே இறைவன் தன் நாட்டத்திற்கு உரியவர்களாக ஆக்கிக்கொள்கின்றான். நீங்கள் இறைவனுடைய நாட்டத்திற்கு உரியவர்களாக மாறுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய சத்தியம், அந்த வாக்குகள் இறைவனிடமுள்ள வாக்குகள், நன்மையை மட்டுமே உங்களுடைய இருதயங்களில் ஒவ்வொரு மூச்சிலும் இறக்கிக் கொண்டிருக்கின்றானே, இந்த நன்மைகளை நீங்கள் ஒருபோதும் தவறவிடாதீர்கள். இந்த நிமிஷம் இந்த மூச்சுக்களில் உங்களுடைய இருதயங்களில் இறங்கிக் கொண்டிருப்பது என்னவென்றால், எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாத வாழ்க்கை வேண்டும். கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை நிம்மதியும் அமைதியும் கொண்ட வாழ்க்கையாகும். சொர்க்க வாழ்க்கை அதுதான். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையோ இன்றைய வாழ்க்கையை பற்றிய பயமோ எப்பொழுது நம்மிடம் இல்லையோ இது சொர்க்க வாழ்க்கை. நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு இருப்பதன் காரணமாக பயமில்லை. நீங்கள் வேண்டுவதை நீங்கள் அடைய முடியும் என்ற அந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருப்பதன் காரணமாக நாளைய வாழ்க்கையை பற்றிய துக்கமோ பயமோ அச்சமோ கிடையாது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமென்றால் இறைவனிடம் ஞானங்களுக்காக திரும்புங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அறியும் சக்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த அறிவின் சக்தியினுடைய அடிப்படையை கொண்டு மட்டும்தான். எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மேலான வாழ்க்கை, எந்த அளவுக்கு அறிவே இல்லையோ அந்த அளவுக்கு தொழிலாளிகள் கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்கு உடல் திறன் இருக்கிறது, மனதின் திறன் இல்லை. மனதின் திறன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு உடல் திறன் அவசியம் இல்லை. நீங்கள் மனதின் திறன் கொண்டவர்களாகவும் உடலின் ஆரோக்கியத்தை கொண்டு வாடுங்கள். மனதின் திறன் இருப்பதன் காரணமாக பெருமை கொண்டு அடைய வேண்டாம். அங்கு உடல் ஆரோக்கியம் கொண்டுவிடும், இருதயம் பலவீனம் அடைந்துவிடும். உங்களுக்கு எவ்வளவு அறியும் திறனும் இயங்கும் திறனும் செயலாற்றும் திறனும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்களோடு பணிவுடையவர்களாக வாழ வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்களிடம் பகட்டாக வருகின்றீர்களோ அல்லது மனிதர்களிடம் பெருமையாகவும் ஆணவத்தோடும் நடக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இருதயங்கள் பாழாகும். இருதயங்கள் பாழாகும் என்றால் அந்த இருதயத்தை இயக்கக்கூடிய உயிர் சக்தி கெட்டுப்போகும். உயிர் சக்தி எப்பொழுது கெடுகின்றதோ இருதயத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியையும் இரத்த ஓட்டமும் உயிரில்லாத இரத்த ஓட்டம் அது எங்கு சென்றாலும் சரி எந்த பலனையும் அளிக்காது. தேக ஆரோக்கியம் இந்த மாதிரியான பாழ்பட்ட இரத்த ஓட்டத்தில் உயிர் சக்தி இல்லாத இந்த இரத்த ஓட்டத்தின் காரணமாக இந்த இரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் செல்கின்றதோ அவ்வளவு இடத்திலும் பெரும் பாதிப்புகள் பலவீனங்கள் ஏறும். இனி அந்த பலவீனத்தை நீங்கள் சரி கட்ட வேண்டும் என்றால் மீண்டும் உயிர் சக்தியை பெற வேண்டும். யாரொருவர் மீது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீங்கு, ஒருவருடைய மனதை நீங்கள் பாதிக்கக்கூடிய தீங்கை போன்று ஒரு தீமை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு நீங்கள் பண்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய நன்மைகள். ஒரு மனிதனுடைய மனதை எந்த அளவுக்கு நான் புண்படுத்துகின்றேனோ அந்த அளவுக்குத்தான் என்னுடைய நாளைய வாழ்க்கையில் நான் படக்கூடிய தீமைகள்.
எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு உரியதாகவும் நன்மையாகவும் உங்களுடைய சந்ததியினரும் உங்களுடைய குடும்பத்தினரும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு பிறருடைய மனதை பேணி பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய மீது அவசியமாகிறது. நான் ஒரு நல்ல பொருளை வைத்திருக்கின்றேன் என்றால் அந்த நல்ல பொருளிலிருந்து கொடுத்து உதவ வேண்டுமே தவிர அந்த நல்ல பொருளை காட்டிக்கொண்டு நான் வைத்து மற்ற பேர் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு பெருமைக்குரியது என்று காட்டக்கூடிய அளவுக்கு நான் பிறருக்கு பகட்டாக காட்டிக்கொண்டு பிறகு அவர்களிடம் அந்த ஏக்கத்தை ஏற்படுத்திவிட்டு அதனை நான் ஒழிப்பினேயானால், கொடுக்க மாட்டேன் என்று எனக்கு நானே அகம்பாவமாக அவர்கள் முன்பாக வருவேனேயானால் அவர்களுடைய மனதின் இயக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக நாளைய என்னுடைய வாழ்க்கையில் இயங்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு நன்மைக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. எனவே உள்ளட்சம் கொள்ளுங்கள். நம்முடைய தீமைகள் எல்லாம் நமக்கு வருகிறது என்றால் அந்த தீமைக்கு உரிய காரணம் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த கஷ்டமெல்லாம் உடல் வேதனை இல்லை, மனதின் வேதனை. ஒரு கையில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டு இருந்தா கூட இங்க வேதனை கிடையாது, இங்கேதான் வேதனை, போக மாட்டேங்குதேன்னு தான். அந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக இல்லை, சாதாரண கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு ஒருத்தரா இருக்குது, என்னடா போக மாட்டேங்குது, சின்ன கஷ்டம். ஒரு சின்ன ஒரு நகம் வெளியே வந்துட்டாலும் போதும், அதையே விட்டுட்டு இருக்கு. அது என்ன செய்ய விட்டுடலாம். இங்கே அந்த வழி, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ உங்களுடைய இருதயத்தில் அதனுடைய தாக்கம் மிக பெரிதாக இருக்கும். இறைவன் நாடிவிட்டால் அதை போதாகரமாக ஆக்கிவிடுவான், ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை. அங்கு உங்களுடைய இயல்பான வாழ்க்கை கெடும், உங்களுடைய இரவின் தூக்கம் கெடும், உங்களுடைய நிம்மதி கெடும், உங்களுடைய அமைதி கெடும், உங்களுடைய அறியும் திறன் கெடும், உங்களுடைய சிந்தனை திறன் கெடும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்ய முடியாது. அவ்விதமாக நீங்கள் முடிவு செய்தாலும் தவறான பாதையின் மீதே கால் வைப்பீர்கள். இறைவன் நாடினால் உங்களுடைய வாழ்க்கை என்ற நிலையை ஒரு சனத்தில் தலைகளாக மாற்றிடுவான். எனவே நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள். பிற மனிதர்களுடைய மனதை நீங்கள் நோகடிக்க வேண்டாம். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் சரி, அந்த கோபத்தின் காரணமாக நீங்கள் மனிதர்கள் மீது வரம்பு மீறிவிட வேண்டாம். கோபம் என்ற அந்த மனநிலை வரம்பு மீறிவிட்ட ஒரு மனநிலையாகும். நிம்மதி மட்டும்தான் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிம்மதியை குலைத்து கோபம் என்ற அளவுக்கு மாத்திரம் என்ற அளவுக்கும் உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றுவீர்களானால் இறைவனுடைய சன்னிதானத்தை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் என்பதால். உங்களுடைய இருதயம் இறைவனுடைய வாக்குகள் இறங்கக்கூடிய சன்னிதானம், அதனை நீங்கள் இன்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இருதயத்தினுடைய தூய்மையை எந்த அளவுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு பாதுகாத்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனிடமுள்ள மிக பெரும் ஆற்றலான ஞானங்கள் உங்களுக்கு போதிக்கப்படும். நன்மை தீமை ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் உங்களுக்கு நன்மை, எதை செய்தால் உங்களுக்கு தீமை. டாக்டர் கனக சபாபதி அவர்களுடைய மகன், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து. அந்த விபத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவன் அறிவிக்கிறானே தவிர உங்களுடைய புத்தகங்களிலிருந்து நீங்கள் அறிய முடியாது. எந்த பொசிஷன்ல படுக்கணும், எது நல்லது, எது கிட்டது, என்ன சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவையும் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான் ஞானங்களின் மூலமாக. அது ஒரு சுகமான அனுபவம். எந்த ஞானங்களை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாதையில் நான் முன்னேறி வருகின்றேன் என்பது அது ஒரு சுகமான அனுபவம். படித்து பட்டம் பெற்று அதிலிருந்து கிடைத்த அறிவை கொண்டு டாக்டர் கனக சபாபதி அவர்களுடைய மகனை பார்த்திருப்பேனால் என்று அவருடைய மகன் நம்மிடம் இல்லை. எவ்வளவு லேசான வாழ்க்கை, எவ்வளவு அழகான வாழ்க்கை. ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் நல்லது கெட்டது தெளிவாக பிரித்தெறிய வேண்டும். நன்மைகளிலிருந்து தீமைகளை நீக்கிவிட வேண்டும். தீமையான ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து நன்மைகளை கிரகிக்க வேண்டும். இது யாருக்கு முடியும் என்றால் இறைவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டுமே. அந்த மனதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனதில் நிம்மதியும் அமைதியும் என்றென்றும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நிம்மதியும் அமைதியும் ஒரு சிறு திரும்பின் அளவேனும் மாறுமானால் உடனே பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிம்மதியும் அமைதியும் இன்னும் உறுதியாகவும் அதிகமாக வேண்டுமே தவிர அந்த நிம்மதி குலைந்து அந்த நிம்மதிக்கு பதிலாக ஒரு ஆத்திரமோ அவசரமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒருபோதும் ஏற்பட்டுவிட வேண்டாம். அவ்விதமாக அந்த நிம்மதியுடைய அளவீடு மாறும் பொழுது உடனே நீங்கள் விழிப்படைய வேண்டும், உடனே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். என் இறைவனே என்னுடைய ஞானங்களை எனக்கு அதிகரிப்பாயாக. என்னுடைய போராமையின் காரணமாக நான் ஆத்திரப்படுகின்றேன், என்னுடைய இயலாமையின் காரணமாகவும் என்னுடைய பெருமை அடைபட்டு விட்டதன் காரணமாகவும் எனக்கு ஆத்திரமும் கோபம்.
ஆத்திரம், கோபம் என்ற இந்த இரண்டு உணர்ச்சிகளுக்கும் காரணம் என்னுடைய பெருமை. ஒரு இயலாமையில் நான் மாட்டும் பொழுது அந்த பெருமை அடிபடுகின்றது, கோபம் தலைக்கேறுகின்றது. பெருமையை யார் கைவிடுகின்றார்களோ பெரும்பாலும் அவர்களுக்கு கோபம் வராது. பணிவையும் யார் மேற்கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இறைவனின் நாட்டத்திற்குரியவர்கள். பெருமையை நீக்கிக் கொண்டவர்களாக, பிற மனிதர்களிடம் பணிவையும் இரக்கத்தையும் உடையவர்களாக யார் வாழ்கின்றார்களோ இவர்களே இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்கள். தான் நாடியோரை அவன் நேர்வழியில் செலுத்துகின்றான். நேர்வழி என்பது உங்களுடைய பாதைகளில் தவறு சரி, உங்களுடைய எண்ணங்களில் தவறு சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை எவ்விதம் நீங்கள் அடைவது, தீமைகளை எவ்விதம் விளக்குவது, நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் எவ்விதமாக தீமைகளை நான் நீக்கிக் கொண்டு நன்மைகளை அடைவது, நன்மைகளில் அதிகரிப்பது எப்படி என்பதையும், தீமைகளிலிருந்து நன்மைகளை பெறுவதும் நன்மைகளிலிருந்து தீமைகளை விளக்குவதும், இவ்விதமான ஒரு மகத்தான ஒரு இறைவனுடைய ஞானங்களும் சக்தியும் உங்களுக்கு வேண்டுமென்றால் மனதினுடைய பணிவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருமையிலிருந்தும் அந்த மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த பெருமையை நீங்கள் கைவிடுவதும், பணிவை பிற மனிதர்களிடம் பணிவை மேற்கொள்வதும், பிற மனிதர்களிடத்தில் நீங்கள் எந்த விதமான அவர்களுடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டீர்கள். எந்த அளவுக்கு நான் பிறருடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேனோ அந்த அளவுக்கு நான் இறைவனுக்கு நெருக்கமானவன், இறைவனும் எனக்கு நெருக்கமாகி வருகின்றான். இது உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியாக இன்று முதலாக மாற வேண்டும். என்னுடைய ஒரு துன்பம் என்பது நான் என் கைகளால் சம்பாதிப்பதுதான். என் அறிவின் போதாமையை கொண்டு நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தீமைதான். என் அறிவினுடைய நிறைவன்மையின் காரணமாக ஒரு காரியத்தில் நான் ஈடுபட்டு நான் சம்பாதித்த தீமை என்னுடைய தீமைகளாகும். உங்களுடைய கைகளால் நீங்கள் சம்பாதித்த தீமைகளே உங்களை வந்தடைந்தன. இந்த தீமை எவ்வளவு என்றால் அதனுடைய அளவீடு என்னவென்றால், எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தீமையை, ஒரு கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, அது போன்று 2 மடங்கு துன்பத்தை நீங்கள் பிறருக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதிலிருந்து ஒரு பங்கை தான் உங்களை சுவைக்கும்படி செய்திருக்கின்றான். எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி, இது போன்று 2 மடங்கு கஷ்டத்தை நீங்கள் பிறருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். இது இறைவனுடைய வாக்கு. சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் யாருக்கெல்லாம் மனதில் எவ்வளவு புண்படுத்தி இருப்பீர்கள் என்பதை. அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களை சுவைக்கும்படி செய்கின்றான். நீங்கள் திருந்தும் பொருட்டு முற்றிலும் முழுமையமாக உங்களை சுவைக்க செய்துவிட்டால் நீங்கள் தாங்க முடியாது. ஒவ்வொரு கஷ்டமும், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு தீமையும், இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு சங்கடங்களும் நீங்கள் பிறருடைய மனதில் ஏற்படுத்திய காயங்களில் ஒரு பகுதி என்பதை அறியுங்கள். இதை போன்று 2 மடங்கு துன்பத்தை அனுபவித்திருக்கின்றீர்கள் பிறரை, அதிலிருந்து ஒரு பகுதி. பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் கணவன் மகள் மனைவிமார்களுடைய மனதை வெகுவாக புண்படுத்திவிடுகின்றார்கள். உரிமை என்ற பெயரிலோ அல்லது தனக்கு கீழாக இருக்கின்றார்கள் என்பதன் காரணமாகவோ அல்லது தங்கள் பெருமையின் காரணமாகவோ பாதித்து விடுகின்றார்கள். அது கணக்கிலே எடுத்துக்கொள்வதில்லை. அவர்களும் தங்களுடைய இயலாமையின் காரணமாகவும் பலவீனத்தின் காரணமாகவும் ஒன்று மறந்துவிடுகின்றார்கள் அல்லது மன்னித்துவிடுகின்றார்கள். இதுவே பெரும் பாவமாக உங்களுக்கு அமைந்துவிடுகின்றது. பெண் பாவம் பொல்லாதது என்று கூறுவார்கள். பிறருடைய மனதை நீங்கள் பாதிக்கும் பொழுது அவர்கள் அதனை வெளிக்காட்டதன் காரணமாக உங்களுக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. எப்போ வேணாலும் திட்டலாம், எப்படி வேணாலும் திட்டிக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களை ஒரு சொல்லிவிட்டால் உங்களுக்கு அந்த பெருமை தாங்காது. பெரும்பாலும் நம்மை அறியாமலேயே நமக்கு கீழாக இருப்பவர்கள் வேலையால் கண்டிருக்காங்க, கண்ணா பின்னால் திட்டுவோம் நம்ம அவங்கள. இருந்தாலும் அது நம்முடைய இருதயத்தில் சேர்வதில்லை. நமக்கு கீழ்ப்பட்டவர்கள், நாம் அவர்கள் மீது உரிமை மிக்கவர்கள், எனவே திட்டாம். அதில் எந்த விதமான குறையும் இல்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இறைவனுடைய பார்வையில் இது மகத்தான பெரும் பாவமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய பெருமையை நீங்கள் கைவிடாத வரையில் தவறாது நீங்கள் உங்களுடைய தீமைகளுக்கு நீங்களே சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள். அந்த தீமைகளை நீங்கள் நாளைய வாழ்க்கையில் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆகும் பொழுதும் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டீர்களே தவிர இறைவன் சொல்லிக்கிற இந்த வார்த்தைகளை உங்களால் நினைவுற முடியாது. இப்பொழுது நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்று அனுபவித்துக் கொள்ளக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நோய்கள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, பிறருடைய மனதில் நீங்கள் ஏற்படுத்திய அந்த புண்
இதை போன்று 2 மடங்கு வேதனை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். அதிலிருந்து ஒரு பகுதியைத்தான் உங்களை சுவைக்கும்படி செய்திருக்கின்றான். நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது கருணையாளன். முற்றிலுமாக முழுமையாக உங்களை அனுபவிக்க அவன் விட்டுவிடவில்லை. மனிதர்கள் மீது பெரும் கருணையுடையவன். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்காதீர்கள். நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்காதீர்கள். வேதனை 2 மடங்காக்கப்படும். இறைவனை என்னோ உங்களுக்கு அநியாயம் செய்வது போலவும், நீங்கள் யாருக்குமே ஒரு கொசுக்கு கூட இவர் துரோகம் செய்ய மாட்டார். அதுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும்? ஒரு ஈக்கும் கொசுக்கும் என்ன துரோகம் செய்ய முடியும்? தகாத வார்த்தைகளை அலங்காரமாக பேசி திரிவார்கள். இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை உண்டு. எனவே நீங்கள் நாம் அந்த மாதிரியான பாதையின் மீது கால் வைக்க வேண்டாம். உங்களுடைய இறைவனிடமிருந்து நேர்வழி வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பாதைகளில் இயற்கையாகவே நேர் நடத்தப்பட வேண்டும். நன்மையின் பாதையின் மீது நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நோய் வரும்பொழுது உங்களுடைய தலையாய தேவை என்ன? அந்த நோய் நீங்க வேண்டும். பிறகுதான் உங்களுக்கு அமைதி நிம்மதி எல்லாம். ஆனால் அந்த நோய் நீங்குவதற்கு நீங்கள் அனுமதிப்பதில்லை. எப்படி என்றால், நோய் என்று ஒன்று வந்த பிறகு அந்த நிமிடமே உங்களுக்கு உடலில் அசதி ஏற்படும். ஆனால் நீங்கள் வேலைக்கு செல்வீர்கள். அசதி எதற்காக ஏற்படுகிறது? உங்களுடைய சக்திகள் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறுகிறது. அந்த எந்த இடத்தில் நோய் ஏற்பட்டு விட்டதோ, ஒரு அடி, மனதின் வேதனையோ அல்லது உடலில் அடியோ, எந்த அடியாக இருந்தாலும் சரி, அங்கு மனதிற்கு ஒரு அடி ஏற்பட்டு விட்டால் பசி போயிடும். நல்லா பசிக்குது, சாப்பிட உட்கார்ந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் பசியே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய அடி விழுந்திருக்குது. நீங்கள் நிம்மதியும் அமைதியும் அடையும் வரையில் அந்த பசி திரும்பாது. எனவே நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. எப்படி நீங்கள் வெளியேறிவிடுவீர்களோ அதுதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு. ஆனால் உடலில் அடிபட்டு விட்டால் அதே நேரம் உங்களுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் மனதில் ஏற்பட்ட அடிக்கு எப்படி திரும்புமோ அதை போன்று திரும்பிடுகின்றன. ஏனென்றால் அந்த நோயை நீக்குவதுதான், அந்த விபத்தை நீக்குவதுதான், காயங்களை நீக்குவதுதான் தலையாய கடமையாக இருக்கின்றது உங்களுடைய உடல் நலம் பெற. எனவே உங்களுக்கு பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. ஒரு சிறிது நேரத்திற்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அல்லது ஒரு நாள் பொழுது முழுமையோ பசி இருக்காது. ஆனால் இவர்கள் இதை சாப்பிடு அதை சாப்பிடு என்று ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒழுங்காக ஒன்று சேர்ந்து அந்த நோயை எதிர்ப்பதற்குரிய அந்த தவணையை கொடுக்கவே மாட்டார்கள். ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி இயங்கும் சக்தியாக, வயிற்றில் உள்ள பொருள்களை ஜீரணிப்பதற்காக இயற்கையாக இயங்கும் சக்தியாக மாறும். அந்த நோய் அப்படி இருக்கும். எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் சரி, உங்களுடைய பசியையும் தாகத்தையும் கவனியுங்கள். அந்த பசியும் தாகமும் இருக்கும் பொழுது தாகத்திற்குத்தான் முதலிடம். அந்த தாகம் வரும் வரையில் பசிக்கு கூட சாப்பிடக்கூடாது. முதலில் தாகம் திரும்பும். தாகத்திற்கு தண்ணீர் எடுத்த பிறகுதான் பசி ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நோய் சுகமாகிவிட்டதோ இயற்கையான இயங்கும் சக்தி மீண்டும் திரும்பும், பசி இருக்காது. இப்பொழுது நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு எதுவும் நிகழாது. ஆனால் இங்கோ என்ன நடக்கிறது என்றால், ஹார்லிக்ஸ் கொடு, போன்விட்டா கொடு, காம்ப்ளான் கொடு, வீவா கொடு, இன்னும் என்னென்ன இருக்குதோ அதை கொடுத்துக்கிட்டே அவ்வளவும் கெமிக்கல்ஸ், அவ்வளவு நாசமாய் போன ஆங்கில மருத்துவத்தின் அடிப்படையிலான விஷ மருந்துகள் இவ்வளவு கொடுத்த பிறகு இன்னும் நோய் அதிகமாகிவிட்டு புதிய நோய்களை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்துவிட்டீர்கள். இந்த ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், போன்விட்டா, பூஸ்ட், வீவா இவற்றை கொடுப்பதன் காரணமாக ரசாயன நோய்களை புதிதாக கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நீங்கள் இவற்றை ஒருபோதும் நல்ல நிலையிலும் கூட சாப்பிடக்கூடாது. ஆனால் வீணான விளம்பரங்களை பார்த்துவிட்டு சுய அறிவு இல்லாததன் காரணமாக, நேர் வழி இல்லாததன் காரணமாக, பெருமையின் காரணமாக என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இவ்வளவு கொடுக்கின்றேன் என்று கொடுக்கின்றீர்கள். அங்கு குழந்தையினுடைய எதிர்காலம் நாசமாகிறது. இவர்கள் அவ்வளவு பேரும் நிச்சயமாக கண்ணாடி அணிவார்கள் வெகு சீக்கிரத்திலேயே. குழந்தைகளாக இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் காம்ப்ளான், பூஸ்ட், போன்விட்டா இதெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த குழந்தைகள் நிச்சயமாக கல்லீரல் பாதிப்பின் காரணமாக கண் பார்வையினுடைய திறனை இழப்பார்கள். தண்ணீர் தவிர குழந்தைக்கு வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. தாகத்திற்கு உணவை கொடுங்கள், பசிக்கு இவ்வளவுதான். 5 வயது 8 வயது வரையில் இவ்வளவுதான் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை தவிர்த்து கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், அது என்னைக்கே ஒரு நாளை கொடுத்தா தப்பில்லை. ஆனால் அதையே சாக்லேட்ஸ், இன்னும் நிக்கல் கலந்த சாக்லேட்ஸ், அந்த சாக்லேட்ஸ் கொடுப்பதன் காரணமாக இன்னும் படுமோசமான நிலை அடைகின்றார்கள். நீங்கள் பாசத்தின் காரணமாக கொடுக்கின்றீர்கள்.
இது ஃபாரின் சாக்லேட்டாக தான் ரொம்ப கெட்டது, ஹோம்மேட் சாக்லேட் இது ஈவன் பெட்டர். அப்படி இருக்கும்போது நான் ஃபாரின் சாக்லேட் கொடுக்குறேன் பெருமையின் காரணமாக குழந்தை இன்னும் பாதிப்புக்குள்ளாகிறது. இவ்விதமாக உங்களுக்கு நேர் வழி கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் உங்களுடைய மனதில் பணிவை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நேர் வழியின் மீது நடத்தப்பட வேண்டும் என்றால் நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். ஒவ்வொரு தீமையிலிருந்தும் நன்மைகளை நான் கிரகிக்க வேண்டும். ஒவ்வொரு நன்மையான பொருள்களிலிருந்தும் அதில் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சில தீமைகளையும் நான் நீக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய இறைவன் உங்களை எதில் பணிக்கின்றானோ அதில் நீங்கள் அமைதி அடையுங்கள், நிம்மதி அடையுங்கள். உங்களுடைய நிம்மதியையும் அமைதியையும் எந்த காரணத்தை கொண்டும் பாழாக்காதீர்கள். பிறருடைய நிம்மதியையும் அமைதியையும் நீங்கள் பாழாக்க மாட்டீர்கள். பெருமை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிறருடைய மனதை புண்படுத்திய பிறகுதான் அந்த பெருமைக்கு உரிய ஒரு தகுதி கிடைக்கும். பிறர் மனதை எந்த அளவுக்கு நான் இயங்க வைக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய பெருமையுடைய தகுதி. என்னிடம் இருக்கும் பொருள்களெல்லாம் பிறருக்கு காண்பித்து நான் எவ்வளவு வசதி படைத்தேன் என்று காட்டினால் தவிர அந்த பெருமைக்கு உரிய தீனி கிடையாது. மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏக்கத்தில் பெருமூச்சு விட்ட பிறகு உங்களுடைய பெருமைக்குரிய தீனி கிடைத்து விட்டது. நீங்கள் திருப்தியடைகிறீர்கள். இங்குதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சாபக்கேடு ஆரம்பமாகிறது. உங்களிடம் ஏதேனும் நன்மை இருந்தால் பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். கொடுக்க முடியவில்லை என்றால் மறைவான வாழ்க்கையாவது வாடுங்கள். இந்த இரண்டுமே கிடையாது, நேர் எதிரான வாழ்க்கை. உங்களிடம் நல்ல பொருள்கள் இருந்து அது அபரிமிதமாக இருக்குமே ஆனால் பிறருக்கு கொடுத்து உதவுங்கள். அவ்விதமாக கொடுக்க மனமில்லை என்றால் மறைவான வாழ்க்கையாவது வாடுங்கள். உங்களுக்கு கிடைத்ததை கொண்டு சுகமாக வாழ்ந்து வாருங்கள். ஆனால் பிறருக்கு பகட்டாக அவர்கள் முன்பாக வந்து காண்பித்து விட்டு பிறகு அவர்களுக்கும் கொடுக்காமல் நீங்களும் சேமித்து வைத்துக் கொண்டு உங்களுடைய பெருமையை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய பகுதி பெரும்பாலான மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய அமைப்பாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் பிறருக்கு அமைதியை ஏற்படுத்துங்கள். பிறருடைய வாழ்க்கையில் முதலாவதாக ஏக்கத்தை ஏற்படுத்திவிட வேண்டாம். பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அவர்களை நம்ப வைத்து மோசம் செய்ய வேண்டாம். 2 மடங்கு வேதனைகள் ஒவ்வொரு முறையும் நம்ப வைத்தது என்பது இல்லாததை கொண்டு அவர்களிடம் நீங்கள் பொய்க்குரியது முதலாவது குற்றம். பிறகு நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை ஏமாற்றுகின்றீர்களே முடியவில்லை என்று பின்னர் அல்லது அவர்களுக்கு உங்களுக்கு மனசிலை செய்வதற்கு இதன் காரணமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில்லையே இரண்டாவது. இந்த 2 மடங்கு பாவங்களை ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லும் பொழுது நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள், 2 பங்காக முடிக்கின்றீர்கள். ஆனாலும் இவற்றையெல்லாம் பாவம் என்று கருதக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் நமக்கு அறிவிக்கவில்லை. அவ்வளவு தூரத்திற்கு மனம் செத்துவிட்டது. மனதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை நிச்சயமாக நம்மை விட்டு நீங்கிவிட்டன. அதில் உயிரோட்டம் இல்லை, பலவீனப்பட்டு விட்டது, இன்னும் தீமையாக மாறிவிட்டது, இன்னும் தீக்கிரையாக மாறிவிட்டது. உங்களுடைய இருதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. நன்மையை நீங்கள் பார்ப்பீர்களானால் இது வழி அல்ல என்பீர்கள், தீமையை பார்த்தால் இதுதான் வழி என்பீர்கள் என்று பெரும்பாலான மக்கள் எந்த வகையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நேர்மையான வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறினால் அப்படியெல்லாம் வாழ முடியாது. ஊர் உலகம் உங்களை ஏமாற்றிவிடும். ஊர் உலகத்தை போன்றுதான் நாமும் பலரை ஏமாற்ற வேண்டும், சூதுவாதுகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ வேண்டும் என்று. சூதுவாதுகளை கொண்டு வாழ முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். தவறான பாதையை கண்டால் இதுதான் வழி என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள். நேர்மையான பாதையின் மீது வாழ வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியமில்லை என்று நீங்கள் அதனை நீங்கள் நிராகரிப்பீர்கள். பெரும்பாலான மனிதர்கள் இந்த வகையான வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கைக்குரியதாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை விரும்புங்கள், நேர் வழியை நீங்கள் விரும்புங்கள். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் நன்மைகளை கிரகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேண்டும். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் எனக்கு வழி வேண்டும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா இந்த பேச்சுக்களில் உங்களுடைய நன்மைகள் அதிகமாகும், உங்களுடைய தன்மைகள் அதிகமாகும், உங்களுடைய பண்புகள் மேலோங்கும். குணம் பண்படுவதன் காரணமாக நலன்கள் விளைய ஆரம்பிக்கும். குணத்தின் காரணமாக நலன்கள், குண நலன்களுக்காக நான் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நன்மையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். இதைவிட லேசான வாழ்க்கை கிடையாது. வீணா போன புத்தகங்கள்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ், அப்புறம் ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சொல்லிட்டு எவன் படிப்பையோ படிச்சுட்டு கடைசியில் ஒரு கூலிக்காரனாக இன்னொருத்தன்ட்ட போயிட்டு வேலை கொடுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இன்னைக்கு இந்த படிப்பு. ஆனால் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த நேர் வழியானது இருந்த இடத்திலிருந்தே உங்களுடைய
அவ்வளவு பாக்கியங்களை உங்களுடைய காலையில் கொண்டு வந்து சேர்க்குமே, அந்த ஒரு பாக்கியத்திற்காக இந்த குணநலன்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றீர்கள். குணத்தையும் அதன் காரணமாக நலத்தையும் எப்பொழுது நீங்கள் பாதுகாக்கின்றீர்கள்? குணநலன் என்பது குணத்தின் காரணமாக விளையக்கூடிய நலன்கள். நிச்சயமாக நல்ல குணத்திற்கு நல்ல நலன்கள் உங்களுக்கு உண்டு. நலன்கள் நன்மைகள் மட்டும்தான், தீமைகள் கிடையாது. எனவே குணநலன் என்ற இந்த ஒன்றை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கொள்ளுங்கள். இது இறைவாக்காக இருக்கின்றது. இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை யாரொருவராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. அவன் ஒரு பாக்கியத்தை நாடிவிட்டால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. அந்த பாக்கியத்திற்குள் யார் என்றால் தன் நாட்டத்திற்குரியவர்கள். தன் நாட்டத்திற்குள் யார் என்றால் யார் பொய் பேச மாட்டார்களோ, வீணான சத்தியங்களை தங்களுக்கு கேடயங்களாக, தங்களுடைய பொய்களுக்கு கேடயங்களாக ஆக்கிக்கொள்ள மாட்டார்களோ, தாங்கள் ஒன்று கூறினால் அதனை செய்பவர்களாக இருக்கிற நிலையில் அல்லாமல் கூற மாட்டார்களோ, வீண் பெருமைக்காக மனிதர்களிடம் வரமாட்டார்களோ, வீணான சத்தியங்களை பெருமையின் காரணமாக சொல்லிவிட்டு பிறகு இயலாமையின் காரணமாக ஓடி ஒளிவார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. முடிந்தால் செய்கின்றேன், செய்துவிடுங்கள். நாளைக்கு செய்வது என்பது உங்களுக்கு ஆகாது. நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. பெருமையின் காரணமாக நாளை நான் இதை உனக்கு செய்கின்றேன் என்று கூற வேண்டாம். இறைவன் நாட்டமிருந்தால் அதனை நான் செய்பவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று கூறுங்கள். எனவே இறைவனுடைய நாட்டத்திற்காக நீங்களும் பிரார்த்தியுங்கள். என்னுடைய உதவி இல்லாமல் நீங்களாகவே அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன். ஒருவருடைய தன்மானத்தை பாதுகாக்க வேண்டியதும் நம் இது கடமையாக இருக்கின்றது. உங்களிடம் நோய்கள் இப்பொழுது இல்லை, உங்களிடம் பிரச்சனைகள் இல்லை, உங்களிடம் வேதனைகள் இல்லை, சோதனைகள் இல்லை, எந்த விதமான இடையூறுகளும் இல்லை. குணத்தை என்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவ்வளவும் நீங்கிவிட்டது. நீங்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் உங்களை விட்டும் நீக்கி அதற்கு கூலியாக நீங்கள் செய்து கொண்டிருந்ததில் அழகியதை கொண்டு உங்களுக்கு கொடுப்பானே அந்த இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு நன்மைக்கு முடிவுறாத நற்கொலிகள், ஒரு தீமைக்கு அதே அளவு மட்டுமல்ல, அது பாதியையே சொற்பத்தையே உங்களை சுவைக்கும்படி செய்கின்றான். அந்த ஒரு சொற்பத்தில் நீங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்று அது சொற்பமானது தான். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் தாங்க முடியாத சுமையை உங்கள் மீது அவன் சுமத்துவதாக இல்லை. உங்களால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ உங்களுடைய இயற்கைக்கு அந்த அளவுக்கான வேதனை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயும். நிச்சயமாக உங்களால் தாங்கக்கூடியதுதான். தாங்க முடியாத நோயை, தாங்க முடியாத சுமையை உங்கள் மீது அவன் சுமத்த மாட்டான். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு வாக்கு, சத்திய வாக்கு. எப்பொழுது தாங்க முடியாமல் போகிறது என்றால், ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துக்கு இப்பவே நான் சரியாயிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு எப்ப இறைவனை மீறி நீங்கள் மனிதனிடம் சொல்கின்றீர்களோ அங்கு உங்களுடைய அந்த பிரச்சனை இருமடங்காக ஆக்கப்படுகின்றது. உங்களுடைய அவசரத்தின் காரணமாக சுகமாகி கொண்டு வரும் பொழுது அவசரம் சீக்கிரமாக குணமாக வேண்டும். அந்த அவசர கதியில் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் பொறுமை குறைந்து அவசரம் அதிகமாகும் பொழுது உங்களுடைய உயிர் சக்திகள் சிதைகின்றன. அங்கு நீங்கள் அதனை தாங்க முடியவில்லை. நீங்களாக ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு கஷ்டத்தின் மீது இறைவனுடைய அந்த இறைவன் கொடுத்த தண்டனையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் உங்களுக்கு வேதனை அதிகப்படுத்திவிட்டதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல. நீங்கள் பொறுமையை மேற்கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய வேதனை உங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய முடியதுதான். தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவீடு அதில் இருக்கின்றது. உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு உங்களை நிச்சயமாக அவன் சோதிப்பதில்லை. அவசரத்தின் காரணமாக பொறுமையை இழக்கின்றீர்கள். இருக்கும் வியாதி பூதகாரமாக தெரிகின்றது, அவ்வளவுதான். எனவே உங்களால் தாங்க முடியவில்லை. பொறுமையாளர்களாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இந்த ஒரு பாக்ஸ் இதை எடுத்து இங்க வைக்க வேண்டியிருக்குது, சாதாரண வேலை தான், இருந்தாலும் இதை விட லேசாக்கட்டும் என்று அந்த பிரார்த்தனையோடு எடுத்து வைக்கின்றேன். அவ்வளவு தூரத்துக்கு இறைவனிடம் பணிவு தேவைப்படுகின்றது. ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் என்று மனதில் இருக்கும் பொழுது, என் இறைவனே இதை எனக்கு லேசாக்கி கொடு. எந்த விஷயத்தை நான் பேச வருகின்றேனோ அந்த பேச்சினுடைய ஒரு நன்மையை உனக்கே நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன். என் பெருமையின் காரணமாக இந்த பேச்சு நிகழ வேண்டாம், என் பணிவின் காரணமாக இந்த பேச்சு நிகழட்டும். என்னுடைய தேவை யாரெல்லாம் இந்த உண்மையை கேட்கின்றார்களோ அந்த உண்மை அவர்களுடைய இயற்கையாக மாறட்டும். இதில் நிர்பந்தமும் கிடையாது, ஆவேசமும் கிடையாது,
அவசரமும் கிடையாது. யாரை இறைவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு இது அவர்களுடைய இயற்கையாக மாறும். அதற்காகவே உங்களுக்கு பணிவையும் முதலில் சொல்லிக் கொடுத்தேன், பிறகு பொறுமையையும் சொல்லிக் கொடுத்தேன். மனதை எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிறருடைய மனதை எந்த அளவுக்கு நாம் புண்படுத்தக்கூடாது என்றும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக் கொடுத்த பிறகுதான் எப்பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய வியாதியை நிச்சயமாக உங்களுடைய தாங்கும் சக்திக்கு அப்பாற்பட்டதல்ல இறைவனுடைய வாக்கு. என்னவென்றால், உங்களை சோதிப்பதன் காரணமாக உங்களை வேதனைக்குள்ளாக்கிவிட்டான் என்று எண்ண வேண்டாம். நீங்கள் திரும்ப வேண்டி உங்களுக்கான சோதனைகளை நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அதிலிருந்து ஒரு சிறு பகுதியைத்தான் சுவைக்கும்படி செய்திருக்கின்றேன், எனவே திருந்துவோர் உண்டா என்று கேட்கின்றார். நீங்களாக சம்பாதித்துக் கொண்ட ஒரு தீவினையை உங்களுடைய அவசரத்தின் காரணமாக நீங்கள் அதிகரித்துக் கொண்ட ஒரு தீயதை இறைவனத்திலிருந்து வந்ததை போன்று நீங்கள் அவனை ஏச ஆரம்பிக்கின்றீர்கள்.